காஸ்ட் அக்கௌண்டிங் 1ல் யூனிட் 2ல் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அண்டு கண்ட்ரோல் தான் பார்க்க போகிறோம். பொருள் கொள்முதல் மற்றும் கட்டுப்பாடு. மெட்டீரியல் மீனிங் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கண்ட்ரோல், ஸ்டாக் லெவல்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், பொருள் பங்குநிலை, பொருள் கட்டுப்பாட்டின் நோக்கம்லாம் பார்க்க போகிறோம். மெட்டீரியல் கண்ட்ரோல் மீனிங். பொருள் கட்டுப்பாடு ஒரு உற்பத்தி நிறுவனத்திற்கு தேவைப்படும் மூலப்பொருளில் தினசரி முறையில் சரியான அளவில் சரியான தரம் பராமரிப்பது பொருள் கட்டுப்பாடு ஆகும். ஓகே. ஒரு நிறுவனத்தில் தினசரி உற்பத்தி செய்யப்படும் தரத்திற்கு ஏற்ப பொருளை கொள்முதல் செய்ய வேண்டும். ஓகே. அதிக கொள்முதல் செய்தால் அதிக முதல் செய்ய வேண்டியது இருக்கும். ஓகே. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கண்ட்ரோல். பொருள் கட்டுப்பாட்டின் நோக்கங்கள். நிறுவனம் இயங்குவதற்கு ஏற்ப பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும். ஓகே. பொருள் உகந்த முதலீடு, அதிக முதலீடு வேண்டாம். கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும். அதிகம் பர்ச்சேஸ் பண்ணால் நஷ்டம் தானே. வாங்குவதற்கு சரியான விதிமுறைகள். பர்ச்சேஸ் குவாலிட்டிலாம் பார்த்து வாங்கணும். வீண் விரயம் கட்டுப்பாடு, சேதம் கட்டுப்பாடு, அதாவது தேய்மானம் டேமேஜ்லாம் கம்மி பண்ணலாம். அதுதான் இதில் நோக்கம். ஓகே. ஸ்டாக்ஸ் லெவல்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், பொருள் பங்கு நிலை. ரீஆர்டர் லெவல், மேக்ஸிமம் லெவல், மறுவரிசைக்கு நிலை, குறைந்தபட்ச பங்கு நிலை, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல், ஆவரேஜ் லெவல், டேஞ்சர் லெவல் சொல்லலாம் அபாயத்து நிலை. ஆவரேஜ்னா சராசரி நிலை. மேக்ஸிமம் மினிமம் நடுவில் தான். ஆவரேஜ் வந்து ரீஆர்டர் பண்ணுவோம். மேக்ஸிமம். ஓகே. இதுவும் ஆவரேஜ் வந்து அதே தான். டேஞ்சர் வந்து சொல்ல வேணாம். ஓகே. டேஞ்சர் வந்து உங்களுக்கே தெரியும். ஓகே. ரீஆர்டர் லெவல், மேக்ஸிமம் கன்ஜெஷன், மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மறுவரிசை நிலை, அதிகபட்ச நுகர்வு, அதிகபட்ச மறுவரிசை காலம். ஆவரேஜ். ஓகே. மேக்ஸிமம் கன்ஜப்ஷன் இவ்வளோ மேக்ஸிமம் ஆகும். மேக்ஸிமம் இவ்வளோ காலத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். மினிமம் ஸ்டாக் லெவல், ஆவரேஜ் லெவல், நார்மல் கன்ஜப்ஷன், நார்மல் ரீஆர்டர் பீரியட். சரியான நுகர்வு, சாதாரண நுகர்வு, சாதாரண மறுவரிசை காலம். ஓகே. மேக்ஸிமம் ரீஆர்டர் வந்து அங்கேருந்து தந்து மட்டுமா ரீஆர்டர் லெவலு. வந்து நார்மல் கன்ஜப்ஷன், நார்மல் ரீஆர்டர் பீரியட். அது எப்படி கண்டுபிடிக்குது? நார்மல் கன்ஜப்ஷன் என்னது? ஆவரேஜ் கன்ஜப்ஷனும் நார்மல் கன்ஜப்ஷனும் ஒன்று தான். ஆவரேஜும் நார்மலாக ஒன்று தான். கீழே அப்படியே எழுதிக்கலாம். ஒன்று தான். மேக்ஸிமம் கன்ஜப்ஷன், மினிமம் கன்ஜப்ஷன் /2. அது ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டே பண்ணலாம். ப்ளஸ் மைனஸ் பார்த்துங்க, மிஸ் பண்ணுறீங்க. இது வந்து மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட், மேக்ஸிமம் ரீஆர்டர், மினிமம் ரீஆர்டர் பீரியட். இது வந்து கண்டுபிடிச்சினா இங்கே தந்து போட்டுடலாம். நார்மல் கன்ஜப்ஷன், நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஓகே. இது வந்து மினிமம் ஸ்டாக் லெவல். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல், ரீஆர்டர் லெவல். இங்கேருந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போகணும். ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ அதிகபட்சம். மினிமம் கன்ஜப்ஷன், மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகே. ஆவரேஜ் வந்து இது விட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல் /2. அதாவது இதை கூட்டிகிட்டு அதை பாதியாக போட்டால் வந்து ஆவரேஜ் லெவல் கிடச்சிரும்.
ஓகே. மினிமம் லெவல் ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டியை பாதியாக போட்டு மினிமம் லெவலோட கூட்டினா வச்சிரும். டேஞ்சர் லெவல் ஆவரேஜ் கன்சம்ப்ஷன் மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ஃப்ரம் எமர்ஜென்சி பர்ச்சேஸ். டேஞ்சர்னால் பொருள் இல்லாத எமர்ஜென்சியாக பர்ச்சேஸ் பண்ணணும் நம்மளுக்கே தெரியும். ஓகே. மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் இது வந்து நார்மல் கன்சம்ப்ஷன் நார்மல் ரீஆர்டர் பீரியட் இது. அது ஆவரேஜ் கன்சம்ப்ஷன் ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட் கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து மினிமம் கன்சம்ப்ஷன் மினிமம் ரீஆர்டர் பீரியட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம், நெக்ஸ்ட்டு வந்து நார்மல், அது அண்ட் ஆவரேஜ், நெக்ஸ்ட்டு வந்து மினிமம். ஓகே. இதில் வந்து கன்சம்ப்ஷன் அது ரெண்டுத்தையும் போட்டால் ஆன்சர் கிடையாது. டேஞ்சர் லெவல் ஆவரேஜ் கன்சம்ப்ஷன். ஆவரேஜ் கன்சம்ப்ஷன் என்னது? நார்மல் கன்சம்ப்ஷன்னா ஆவரேஜ் கன்சம்ப்ஷன். ஓகே. மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். இப்போ வந்து சம் பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ் மற்றும் ஒய் வந்து கண்டுபிடி சொல்லிக்கிறாங்க. மேக்ஸிமம் யூசேஜ் என்னது? கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். கன்சம்ப்ஷன் தான் யூசேஜ். நுகர்வு. கன்சம்ப்ஷன்னா வந்து நுகரப்பட்டதுன்னு அர்த்தம். யூசேஜ்னாலும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வரும். ரெண்டும் ஒன்று தான். ரீஆர்டர் குவான்டிட்டி இது ஒன்று ரெண்டு கொடுத்துக்கிறாங்க. ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட். ஓகே. இப்போ வந்து மேக்ஸிமம் கன்சம்ப்ஷன் அப்புறம் மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் 6. ஓகே. நெக்ஸ்ட் இது வகுத்து போட்டால் கச்சிரும். மினிமம் ஸ்டாக் லெவல் நார்மல் கன்சம்ப்ஷன் நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஆவரேஜ் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ப்ஷன் நார்மல் ரீஆர்டர் பீரியட். நார்மல் கன்சம்ப்ஷன் பார்க்கலாம். நார்மல் கன்சம்ப்ஷனுக்கு மேக்ஸிமம் கன்சம்ப்ஷன் மினிமம் கன்சம்ப்ஷன் எத்தனை போட்டால் ப்ளஸ் பண்ணி 2ஆல் வகுத்தா வந்து நார்மல் கன்சம்ப்ஷன் வச்சுருவோம். வந்து நார்மல் ரீஆர்டர் பீரியட் மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் மினிமம் ரீஆர்டர் பீரியட் அப்புறம் 2ஆல் வகுத்தா கிடைச்சிடும் நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஓகே. இப்போ வந்து எதுன்னு பார்க்குறோம். 4 வீக்ஸ். ஓகே. இது ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு 2ஆல் வகுத்தா 5 கிடைக்குது. ஓகே. 4 6 கூட்டினா 10 10 2ஆல் வகுத்தா 5. ஓகே. மினிமம் ஸ்டாக் லெவல் ஆவரேஜ் லெவல்லாம் கண்டுபிடிச்சோம். 5400 எத்தனை வந்து போட்டு நார்மல் கன்சம்ப்ஷன் என்ன கண்டுபிடிச்சோம்? 600 ரூபா. ஓகே. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோம். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட் இது மேலே கண்டுபிடிச்சோம்ல அதுதான் 5 வீக்ஸு 5 வரும். ஓகே. ரெண்டுத்தை போட்டு 3000 பெருக்குனா 3000 வருது. இது அப்படியே கழிச்சா வந்து 2400 மினிமம் ஸ்டாக் லெவல். ஓகே. மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் வந்து ஆவரேஜ் ரீஆர்டர் இயர் குவான்டிட்டி மினிமம் கன்சம்ப்ஷன் மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகே. இது வந்து கண்டுபிடிச்சது ஆவரேஜ் லெவலில் அப்படியே தான் போட்டோம். ரீஆர்டர் குவான்டிட்டி அங்கே கொடுத்துக்கிறாங்க. எக்ஸோட மதிப்பு 4800 யூனிட்ஸ் அதை தான் போட்டோம். மினிமம் கன்சம்ப்ஷன் மினிமம் ரீஆர்டர் பீரியட் மினிமம் இதில் வந்து கம்மி இது. ஓகே. இதில் கம்மி. ஓகே. வந்து பிறகு நான் வந்து 1000
200, 10,200 மைனஸ் பண்ணால் 9,000. ஓகே. ஆவரேஜ் ஸ்டாக் லெவல், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல், மினிமம் ஸ்டாக் லெவல் இப்போ கண்டுபிடிச்சிடலாம். 9,000 இதை போட்டோம். 2,400 என்னது மினிமம் ஸ்டாக் லெவல். அதை எடுத்துகிட்டு வந்து இடத்துல போட்டு ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே /2. ஓகே. இங்கேயே போடலாம் /2. அதனால் இங்கே போட்டு இதை பாதியாக போட்டால் ஆன்சர் வச்சிடும். ஓகே. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.